குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி உயிரியல் பகுதியில் அலகு 19 விலங்குகளின் இயக்கம் பாடத்தில் உடலில் உள்ள 2 வகையான எலும்பு மண்டலங்களான அச்சுச்சட்டக மண்டலம் மற்றும் இணையுறுப்பு சட்டக மண்டலத்தில் இருக்கக்கூடிய வகைகளான இடுப்பு எலும்புகளை பற்றி பார்க்கலாம். இடுப்பு எலும்பு என்பது பெல்விக் வளையம் என்று அழைக்கப்படுகிறது. இது உடலின் முழு எடையையும் தாங்குவதற்கு ஏற்ப வலுவான எலும்புகளால் ஆனது. இப்போ இடுப்பு வளையங்கிறது நம்முடைய உடலை தாங்குகின்ற முக்கியமான ஒரு பொறுப்பை இவை ஏற்கின்றன. ஏன்னா நம்முடைய உடலை தாங்குகின்ற முக்கியமான உடல் உறுப்பான கால்களானது பொருந்துகின்ற ஒரு பகுதியாக தான் இந்த இடுப்பு வளையமானது காணப்படுகிறது. இது பின்புறத்தில் 5 இணைந்த முதுகெலும்புகளால் ஆனது. மேலும் இதன் மேற்பகுதியில் குழி போன்ற அமைப்பு காணப்படுகிறது. தொடை எலும்புகள் ஒரு பந்து கிண்ணை மூட்டுடன் இடுப்பின் இருபுறமும் இணைக்கப்பட்டுள்ளன. அதாவது நம்ம இந்த வரைபடத்தில் பார்த்துட்ருக்கோம். இதில் அந்த இடுப்பு வளையத்தினுடைய கீழ்ப்பகுதியில் அந்த பந்து கிண்ண மூட்டு பகுதியில் தான் நம்முடைய தொடை எலும்பானது போய் இணைந்து அவைகள் பொருந்துகின்றன. அந்த பொருந்துறதுனால தான் நம்முடைய உடலானது முழுவதுமாக தாங்கக்கூடிய வாய்ப்பு அந்த கால்களுக்கும் சரியான முறையில் கால்கள் இயக்கப்படுவதற்கும் தேவையான ஒரு பிடிப்பை அந்த பந்து கிண்ண மூட்டானது கொடுக்கின்றன. ஆக இடுப்பு வளையம் மற்றும் முதுகெலும்பு தொடருடைய வால் முள்ளெலும்புகள் ஆகியவை எல்லாமே இணைந்து தான் இந்த இடுப்பெலும்பு பகுதியை தோற்றுவிக்கின்றன. அடுத்தது கை எலும்புகள் என்பது 3 விதமான எலும்புகளால் ஆனது. ஒன்று ஹியூமரஸ், அதாவது மேற்கை எலும்பு, முன்கை எலும்பு மற்றும் மணிக்கட்டு எலும்புகள் மற்றும் விரல் எலும்புகள் ஆகிய 4 விதமான எலும்புகள் உள்ளடக்கிய ஒரு தொகுதி தான் கை எலும்புகள். ஓகே, கை எலும்பு என்பது ஹியூமரஸ் மேற்கை எலும்பு, ஆரை எலும்பு மற்றும் அல்னா என்று சொல்லக்கூடிய முன்கை எலும்பு. அதாவது முன்கையில் 2 விதமான எலும்புகள் காணப்படுகிறது. அதில் ரேடியஸ் மற்றும் அல்னா. ஓகே, கார்பல்கள் என்று சொல்லக்கூடிய மணிக்கட்டு எலும்புகளும், மெட்டாகார்பல்கள் என்று சொல்லக்கூடிய உள்ளங்கை எலும்புகளும், பேலஞ்சஸ் என்று சொல்லக்கூடிய எலும்புகள் விரல்களிலும் காணப்படுகின்றன. இவை ஒரே திசையால் மட்டுமே செயல்படக்கூடியவை. அதாவது இந்த எல்லா எலும்புகளுமே, அதாவது கையில் இருக்கக்கூடிய அந்த பேலஞ்சஸ், மெட்டா பேலஞ்சஸ், கார்பல்கள் போன்றவை எல்லாமே எப்படின்னா கீழ் மூட்டுகளால் இணைக்கப்பட்டுள்ளன. இது ஒரே திசையில் மட்டுமே செயல்படக்கூடியவை. ஹியூமரஸ் மேல் கையை உருவாக்குகிறது. முன்கையானது ஆரம் மற்றும் அல்னாவால், அதாவது ஆரை எலும்புகள் மற்றும் அல்னா எலும்புகளால் ஆனது. உள்ளங்கை மெட்டாகார்பல்களால் ஆனது. விரல்கள் பேலஞ்சஸ் என்று சொல்லக்கூடிய எலும்புகளால் ஆனவை. அடுத்தது கால் எலும்புகள். நம்ம கால் எலும்புகள் தொடை எலும்பு ஃபீமர், அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய இது மேல்கால் எலும்புகளுக்கு ஃபீமர் அல்லது தொடை எலும்பு எனவும், கீழ்கால்களில் 2 விதமான எலும்புகள் காணப்படுகிறது. ஒன்று ஃபிபுலா மற்றும் டிபியா என்று சொல்லக்கூடிய 2 எலும்புகளும் காணப்படுகின்றன. அதோடு மட்டும் இல்லாமல் கைகளில் காணப்படக்கூடிய எலும்புகளில் அந்த கார்பல்கள் மற்றும் மெட்ராகார்பல்கள், அதுக்கடுத்து பேலஞ்சஸ் என்று சொல்லக்கூடிய விரல் எலும்புகள் ஆகிய எல்லாமே கைகளில் காணப்படக்கூடிய அனைத்து விதமான எலும்புகளுமே அங்கே காணப்படுகின்றன. இந்த கைகளில் எப்படி ஒவ்வொரு எலும்புகளும் கீழ் மூட்டுகளால் இணைக்கப்பட்டுள்ளதோ அதே போல் கால்களில் இருக்கக்கூடிய பாதம் மற்றும் விரல்கள் எல்லாமே கீழ் மூட்டுகளால் இணைக்கப்பட்டுள்ளன. ஓகே, கால் எலும்பு என்பது தொடை எலும்பு ஃபீமர், டிபியா கால் முள்ளெலும்பு, ஃபிபுலா கால் எலும்பு மற்றும் டார்சல்கள் கணுக்கால் எலும்பு, மெட்டாடார்சல்கள் முன்பாதை எலும்பு மற்றும் பேலஞ்சஸ் விரல் எலும்பு ஆகியவற்றால் ஆன காலின் கீழ்ப்பகுதி ஆகும். இந்த எலும்புகள் அனைத்தும் கீழ் மூட்டுகளால் இணைக்கப்படுகின்றன. இவை ஒரே திசையில் மட்டுமே செயல்படக்கூடியவை. முழங்கால் மேலே இருக்கக்கூடிய தொடை எலும்பையும் கீழே இருக்கக்கூடிய கீழ்கால் எலும்புகளையும் இணைக்கக்கூடிய பகுதியாக அங்கே அதாவது பார்த்திங்கன்னா முழங்கால்கள் காணப்படுகின்றன. இந்த முழங்கால் 2 எலும்புகளையும் இணைக்கப்படுகிற ஒரு பகுதியாக பெட்டலா என்று சொல்லக்கூடிய மூட்டுகள் காணப்படுகிறது. பெட்டலா அல்லது முழங்கால் தொப்பி எனப்படும். தொப்பி போன்ற அமைப்பால் இது மூடப்பட்டிருக்கும். ஃபீமர் என்று சொல்லக்கூடிய தொடை எலும்பை இது உருவாக்குகிறது. கால் டிபியா மற்றும் ஃபிபுலாவால் ஆனது. கணுக்கால் பார்த்திங்கன்னா டார்சல்களால் ஆனது. கால் மெட்டாடார்சல்களால் ஆனது. கால் விரல்கள் பேலஞ்சஸ்களால் ஆனவை. நாம் இங்கே பார்த்துட்ருக்கோம். காலுடைய எலும்புகள் மேலே இடுப்பு பகுதியோடு பந்து கண்ட மூட்டினால் இணைக்கப்படுகின்றன. அதுக்கடுத்து ஃபீமர் என்று சொல்லக்கூடிய தடித்த எலும்பு, இதுதான் மிக உடலின் நீளமான எலும்பு, தொடை எலும்பு. அடுத்தது கீழ்கால் எலும்புகளானது ஃபிபுலா, டிபியா என்று சொல்லக்கூடிய 2 எலும்புகள் காணப்படுகின்றன. அதுக்கடுத்து கீழே இருக்கக்கூடிய பாத எலும்புகள், டார்சல்கள், மெட்டாடார்சல்கள் மற்றும் பேலஞ்சஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான எலும்புகளும் கீழ் மூட்டுகளால் இணைக்கப்படுகின்றன. ஓகே, அடுத்தது உடலின் மிக முக்கியமான உறுப்பு பகுதி தசைகள். இந்த தசைகளானது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா எலும்புகளால் தனிப்பட்ட முறையில் இயங்க முடியாது. அந்த எலும்புகளை இயக்குவதற்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு எதுன்னா தசைகள் தான். ஆக உடலின் இயக்கத்திற்கும்
எல்லா விதமான செயல்பாடு இருக்கும். எலும்புகளோடு இணைந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு மண்டலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தசைகள் தான். ஓகே, இந்த நம்மளுடைய உடம்புல மனித உடலில் 3 விதமான தசைகள் காணப்படுகிறது. ஒன்று எலும்பு தசைகள், 2வது மென்மையான தசைகள், 3வது இதய தசைகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான தசைகள் காணப்படுகிறது. அது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தசைகளுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த உட்கருவை பொறுத்து அவை காணப்படுகின்றன. சரி, அனைத்து இயங்குகளுக்கும் உடலில் உள்ள தசைகள் வழிவகை செய்கின்றன. இவை எலும்பு மண்டலத்தை மூடியிருப்பதோடு உடலுக்கு வடிவத்தையும் தருகின்றன. உட்காரும் போதும் நிற்கும் பொழுதும் நடக்கும் போதும் உடல் தோரணையை பராமரிக்க தசைகள் உதவுகின்றன. பெரும்பாலான தசைகள் நீண்ட மற்றும் சுருங்கும் தன்மையுள்ள திசுக்களின் கற்றையாகும். இப்போது உடலின் மேற்புறம் சூழ்ந்துள்ள அதாவது எலும்புகளை மூடியுள்ள அனைத்து விதமான தசைகளுமே சுருங்கி விரியக்கூடிய தன்மை உடைய தசைகளாக இருக்கின்றன. ஏன்னா அப்போ தான் சுருங்கி விரிய தன்மை கூடிய இருந்தால் மட்டுமே தான் அவைகளால் நம்ம கை கால்களை அசைக்க முடியும், எந்த ஒரு செயல்பாடுகளையும் முழுமையாக செய்ய முடியும். ஓகே, ஒவ்வொரு தசையும் 2 முனைகளை கொண்டிருக்கின்றன. ஒன்று தசைகள் தோன்றக்கூடிய நிலைத்த முனை, மற்றொன்று பிற பகுதிகளை இழக்கக்கூடிய நகரும் முனை ஆகிய 2 விதமான முனைகள் காணப்படுகின்றன. நகரும் முனையானது நீண்டு எலும்புடன் இணைக்கப்பட்ட தசை நார் எனப்படும் ஒரு கடினமான அமைப்பை உருவாக்குகிறது. நரம்புகளால் தூண்டப்படும் போது தசை சுருங்கி கடினமாகிறது. இதனால் அது நகரக்கூடிய முனையிலுள்ள எலும்பை இழக்கிறது. தசைகளால் சுருங்கவும் தளர்வடையும் மட்டுமே முடியும், அவை நீளமாக முடியாது. அப்போ தசைகளானது சுருங்கி விரிய முடியும் மட்டுமே ஒழிய அவைகள் ரொம்ப நீளமாக நீண்டு போக முடியாது. ஓகே, அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, முடியின் வேர்களில் தசைகள் உள்ளன, அவை உங்களுக்கு சிலிர்ப்புகளை கொடுக்கின்றது. அடுத்தது புன்னகைக்க, அதாவது நம்ம பார்த்திங்கன்னா முகத்தில் அதிகப்படியான மாற்றங்கள், அதாவது பாவனைகளுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய தசைகள் தான். அப்போது புன்னகைக்க 17 தசைகளும், சிரிப்பதற்கு 17 தசைகளும், கோபப்பட 42 தசைகளும் அங்கே தேவைப்படுகின்றன. அதிகமாக வேலை செய்யும் தசைகள் கண்ணில் காணப்படுகின்றன. இதெல்லாம் நமக்கு 1 மார்க்கு பகுதி. தசைகள் பெரும்பாலும் ஜோடியாக ஒன்றுக்கொன்று எதிராக வேலை செய்கின்றன. இவை எதிரெதிர் ஜோடிகள் என்று அழைக்கப்படுகிறது. மேல் கையில் உள்ள தசைகள் கை வளைவதையும் நேராவதையும் கட்டுப்படுத்துகின்றன. மேல் கையில் இருதலை தசை மற்றும் முத்தலை தசை காணப்படுகிறது. மேல் கையினுடைய முன்பகுதியானது இருதலை தசையாகவும் பின்பகுதியில் இருக்கக்கூடியது முத்தலை தசை என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகே, 2 தசைகளும் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுகின்றன. அதாவது இருதலை சுருங்கும் போது கையின் கீழ்ப்பகுதி உயர்ந்து கை வளைகிறது. இந்த நிலையில் முத்தலை தசையை தளர்த்தப்படுகின்றன. அதாவது நம்ம கையை மடக்கும் பொழுது மேற்பகுதியில் இருக்கக்கூடிய முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இருதலை தசையானது சுருங்கும். அப்பொழுது கீழே பின்பக்கம் இருக்கக்கூடிய முத்தலை தசையானது என்னதுன்னா விரிவடைகிறது. அதே சமயத்தில் நம்ம இந்த கையை நீட்டும் பொழுது முத்தலை தசையானது சுருங்குகிறது, இருதலை தசையானது தளர்வடைய செய்கிறது. ஓகே, ஸோ இதுதான் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தசைகள் சுருங்குகின்ற தன்மை ஆகியவை எல்லாமே. அடுத்தது கை நேராவதற்கு இச்செயல் தலைகீழாக நடைபெறுகிறது. முத்தலை தசை சுருங்கி கையை நேராக்குகிறது. அதே நேரத்தில் இருதலை தசை தளர்த்தப்படுகிறது. எதிர் தசைகள் உடல் முழுவதும் காணப்படுகின்றன. கண்ணின் கருவிழியில் 2 ஜோடி தசைகள் உள்ளன. கண் பாவையிலிருந்து மிதிவண்டியின் ஆரம் ஸ்போக் போன்றும் செயல்பட்டு வெளியேறும் ரேடியல் தசைகளும் வட்ட தசைகளும் காணப்படுகின்றன. ரேடியல் தசைகள் கண்ணின் பாவையை அகலமாக்குகின்றன. வட்ட தசைகள் கண்ணின் பாவையை சிறியதாக மாற்றுகின்றன. ஓகே, அடுத்தது தசைகளின் வகைகளை நம்ம அடுத்த வகுப்புகள் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நன்றி.